அடுத்த புத்தகம் குறித்த மதிப்புரையை வழங்குவதற்கு குழுமத்தினுடைய என்றென்றும் இருக்கக்கூடிய காம்பேரிங் பண்ணக்கூடிய தொகுப்புரை வழங்கிய நாஷை கூப்பிட்றேன். அவர் இப்போ டைரக்டர் ஆகிட்டார், நடிகர் ஆகிட்டார். ஒரு அமீரகத்தில் கேலக்சியை தாண்டி கேலக்சின்னு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லையை தாண்டி போகிற அளவுக்கு ஒரு புகழ் அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சி. எப்போதும் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. எனக்கு வணக்கம். இது மாதம் இந்த கூட்டம் நடக்கிறதே எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இந்த மாதம் சில காரணங்களால் தள்ளி பெறுமோன்னெலாம் ஒரு சூழ்நிலை வரும்போது அண்ணனை பிடிச்சி 10 வாட்டி ஃபோன் பண்ணி நடந்தே ஆகணும். இந்த கூட்டம் யார் இருந்தாலும் நம்ம 2 பேராச்சும் போய் நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டு எல்லாத்தையும் அப்புறம் இவ்வளோ பேர் புதுசாக இன்றைக்கி நிறைய வாசகர்கள் எழுத்தாளர்கள் வந்திருப்பீங்க. இன்றைக்கி நான் எந்த புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படிலாம் இல்லை. இந்த சல்மான் அவங்க ஒரு எழுத்தாளர் எழுதிய பாலியம், இது என்னோடய இதில் கபோர்டில் இருந்துச்சு. சரி வாசிப்பேன்னு வாசித்தது தான். அதில் ஊர் சம்மந்தப்பட்ட சிறுகதைகள் அதில் நிறைய இருக்குது. அதில் கருகாமணின்னு ஒரு சிறு கதை ஒன்று, அதை வாசித்த உடனேவே எனக்கு சரி இதை பற்றி ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இதை சொல்லும்போது ஏன் அதுதான் அண்ணன் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாரா. சரி அண்ணன் பார்வையில் சரி இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமாக ஆகிட்டு. எனக்கு தெரியாது அண்ணன் பேர், நான் வாசிக்கல. நான் அதெல்லாம் யோசித்தேன். இந்த புத்தகம் நான் காரில் இப்போ தான் நான் வச்சுட்டு வந்தேன். இந்த புத்தகம் எப்படி இங்கே வரைக்கும் வந்துச்சு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு உண்மையாக தெரியாது. இன்னைக்கு தெரியாமல் தான் பிளாக் போட்டு வந்தோம், தெரியாமல் தான் கைலி எடுத்துகிட்டு வந்தோம். தெரியாமையே அந்த கதையை பற்றியும் பேச போகிற சுவாரஸ்யமான ஒரு இது. என்னோட பார்வையில் அந்த கதை, உங்களோட பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நல்லா இருக்கும். இது வாசி சவுக்கத்தலி எங்கள் ஊரில் நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட பேர். இந்த மாதிரி சவுக்கத்தலின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. இது நானும் சரி அதனால் வாசிக்கவும் பார்த்தா அந்த காலத்தில் துபாயிலே வந்தாலே எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் மாமாலாம் நைட்டு தான் வருவாப்பில். ஏன்னா எத்தனை பெட்டி படுக்கைகள்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லி கண்ணு வைக்கிறதுக்கு தெருவுகளில் ஆட்கள் இருக்கும். அதனால் இந்த கதையிலையும் அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃப் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீ வந்தால் நைட்டு வாங்க. லெட்டரும் போட்டிப்பாங்க, ஃபோன்லேயும் அவசரமாக சொல்லிப்பாங்க, வந்தால் நைட்டு வாங்க, நீங்கள் பகலில் வந்துடாதீங்க, எல்லோரும் ஊருக்கண்ணு போட்டுருவாங்க சொல்லிட்டு. அவர் நைட்டில் வருவாப்பில், யாருக்கும் தெரியாமல் பெட்டி இதெல்லாம் இறக்கி வைப்பாப்பில். அப்பவும் சிலவங்க சவுத்ததில் பார்த்துருவாங்க. ஸோ பார்த்தவங்க நேரில் கேட்க தானே செய்வாங்க, என்னப்பா எப்போ நிறைய பெட்டிகள்லாம் வந்துச்சேன்னு சொல்லி பார்த்தவங்க. அப்போ அஸ்ரத் தொழுகிட்டு ஃபஜர் தொழுகையில் போகும்போது அஸ்ரத் கேட்பார், சைத்தானை கூட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்பார். சைத்தானா டிவி. ஆக்சுவலாக இந்த கதையை ஒரு டிவி வச்சான் கதை. அந்த தெருவுலையே அந்த ஊர்லேயே அவங்க வீட்டில் தான் ஃபஸ்ட்டு டிவி வந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த கடைசியில் இந்த கதையில் ஏன் எங்கள் ஃபேமிலியில் நடந்ததை நான் குறைவாக சொல்கிறேன். கடைசியில் முதல் டிவி அவங்க தான் வாங்கிட்டு வராங்க. இத்தனைக்கும் ஒரு பெரிய டிவி வரும்போது எல்லோரும் பார்க்க தானே செய்வாங்க. அப்போ வீட்டில் டிவி இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்க வீடு ஒரு கூடாரமான வீடு தான், பக்கத்தில் தான் மாடி வீடு இருக்கிறது. ஆண்டனாவை எங்கே வைக்கிறதுன்னு யோசனை ஏன்னா ஆண்டனா வச்சா தான் டிவியில் உள்ளதெல்லாம் வரும். அந்த டைமில் எப்படி கேட்குன்னு தெரியல. பக்கத்து வீட்டில் இருக்குது, பட் இருந்தாலும் கேட்கல, யார்ட்டையுமே கேட்கறதுக்கு முடியல. அப்போ அவர் தொழுவிட்டு வரும்போது பக்கத்து வீட்டுக்கார் ஹபீப்னு ஒருத்தர் அவர்கிட்ட பிரச்சனை போய் கேட்கலாம், வீட்டில் இருந்தால் அவங்க மனைவி இருப்பாங்க, ஸோ தனியாக போய் கேட்கலாம் ஆண்டனா வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை வீதியில் இருக்கும்போது அவரே கூப்பிட்றாரு. ஒன்றை தான்ப்பா ஆயுசு 100 உன்னை பார்க்க தான் நான் வந்தேன், என்ன விஷயம்? இல்லை இந்த மாதிரி டிவி வாங்கிட்டு இருந்தேன்ல, அதில் ஆண்டனா வைக்கணும், உங்கள் வீட்டில் வச்சுக்கலாமா கேட்டவுடனே அப்படியா அவரும் யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டாரு. ஓகே அதுக்கு என்ன வச்சுக்கலாமே, என் தள்ளியாக வைக்க போகிறேன், அங்கே தானே வைக்க போகிறேன்னு வச்சுட்டாரு. அப்புறம் என்ன எங்கே இந்த எழுத்தில் எங்கே நகைச்சுவையாக டார்க் காமெடி மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது எங்கே அவங்க எழுதுகிறாங்கன்னா, அவர் சொல்லுவார், அவர் வீட்டில் கேட்காம யார்ட்டையும் கேட்காம தன்னால் முடிவு பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் கேட்பார், தம்பி இடிலாம் இடித்தா அதில் இது வந்துருமா? ஏன்னா அவருக்கு ஒரு பயம், நம்ம வீட்டில் ஒய்ஃபு ஏன் கேட்காம போய் சொன்னீங்க அப்படி சொல்லும்போது அவருக்கு பயத்தோடு கேட்குறாரு, அதெல்லாம் பிரச்சனை வராத. உடனே ஐயோ இவர் வைக்க வேணான்னு சொல்லிடுவாரோ, அது இவர் ஒரு பதட்டம். அவருக்கு அந்த விஷயத்தில் பதட்டினா இவர் ஐயோ நம்ம வீட்டில் வைக்க விடாமல் போயிடுவாரான்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா படித்தவர் எல்லாம் தெரிஞ்சவர், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டில் எல்லாம் வச்சுருவாங்க. ஆண்டனா எல்லாம் வச்சோடனே அவரும் ட்ரை பண்ணுவார் வீட்டில். அவங்க வீட்லேயும் அவங்க அம்மா அடிக்கடி சொல்லும், காசு கொண்டு வந்தாச்சும் வீடை கட்டிக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் இந்த டிவி போய் வாங்கிட்டு வந்துக்கிறான் அப்படின்னு முணுமுணுத்துட்டிங்கன்னு சொல்லுவான். அதுவே ஓடாத டிவி துபாயில் வச்சுருந்தாரு, நம்மளே விவரம் கொண்டு வந்துக்கிறோம், இது தெரியாமல் இந்த அம்மா வேறு. அப்படி இருக்கும்போது டிவி செட் பண்ணிடுவாங்க. டிவியில் எதுவும் வராது, இந்தி சேனல் மட்டும்தான். அதுவும் பொசுன்னு நம்ம ஊரில் வரல, ஆண்டனா சரியாக இல்லைன்னா அது வரும், அவ்வளோதான் வரும். ஆனாலும் என்ன பெருமைனா, ஊர்லேயே நம்ம வீட்டில் தான் டிவி இருக்குது, அது ஒரு பெருமை. எல்லோரும் பார்த்துட்டு போவாங்க.
ஒரு எல்லாம் ஈவினிங் மேலே வந்தோடனே இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், கெத்து நம்ம வீட்டில் டிவி இருக்குதுனால எல்லாத்தையும் டீ போட்டு கொடுத்து இப்படியே போக ஒரு வாரம் 2 வாரம் போகுது. ஆனால் வந்து அவங்களுக்கே சலிப்பு தட்டிடுது. இது என்னடா இவங்க டெய்லி இவங்களுக்கு டீ கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்க ஒய்ஃபுக்கு, அதாவது சவுக்கத் அலியோட ஒய்ஃப் மஹமூதான் அவங்களுக்கு. அப்போ வந்துட்டு அவங்க சலிப்பு தட்டினவுடனே எல்லாத்தையும் தூக்கி பெருக்கணும், எல்லோரும் மண்ணோட வருவாங்க, வீட்டை தூக்கணும், இப்படியே ஒரு சலிப்பு வரனவுடனே அவங்க வீட்டில் சக்கரியான ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து அவ்வளோ ஆசை, சினிமா மேலே அவ்வளோ காதல். தெரியும், நம்ம முஸ்லீம் பெண்களுக்கு வந்துட்டு ஊரில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. சினிமாவும் கிடையாது, வீட்டில் தேட்டருக்கு போகிறதோ இது டிவி பார்க்குறதே பெரிய ஒரு கனவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து சினிமா மேலே அவ்வளோ ஆர்வம். எம்ஜிஆரோட தீவிர ரசிகை. ஸோ டெய்லி வந்து இவங்க வீட்டில் இவங்க தான் டிவி துடைப்பாங்க. வீட்டை எல்லோரும் போன உடனே நைட்டு அந்த இது போனவுடனே வீட்டை தூத்து பண்ணுறது. அப்போ இவங்க சவுக்கத் அலியோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து உங்கள் வீட்டு டெய்லி டிவி பார்க்க வரேன்ல, அதுக்கு நான் இது பண்ணுறதா பரிகாரமாக இருக்கட்டும், ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், சரி ஓகே எதுவும் கேட்க மாட்டேங்கிறா. ஆனால் வந்து அவங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் முடியாத ஆள் தான். அவர் வந்துட்டு அவருக்கு இவங்க வந்து இது சினிமா பார்க்குறதோ டிவி பார்க்க போகிறதோ பிடிக்காது. இவங்க ஊரில் எல்லாத்தையும் இப்போ பார்த்தா சண்டை, இவர் ஒரு துல்கட்சியாக இருக்கா, இவளுக்கு வந்துட்டு ஒரு ஆகாத காரியத்தில் அறமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பா, சண்டை. இது வந்து வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற சவுக்கத் அலிக்கு எப்போவுமே பழகி போனது. ஸோ ஒன் டைமில் வந்துட்டு ஆனால் ஊரில் வந்துட்டு ஒரு சினிமா எம்ஜிஆர் படம் வந்தால் எப்பவும் அந்த படத்தை பார்ப்பா. நல்ல படம் பார்த்துட்டு அடுத்த நாள் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ண வரும்போது வீட்டில் பாத்திரம் கழுவுற மாதிரியே அந்த கதையை ஃபுல்லாக சொல்லி முடிப்பான். அப்படி தான் ஒரு வாட்டி சவுக்கத் அலிகிட்ட சொல்லும்போது சவுக்கத் அலி வந்துட்டு டைரெக்டாக சொல்லிடுவார், இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் உடனே சொல்லுவார், இந்த படம் நல்லாவே இல்லையே, கேவலமாக இருந்துச்சு. என்னன்னா இவருக்கு வந்து கோவம் வந்துடும். எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி பின்னாடி இத்தனை பேர் ஒரு குடும்பம் ஒர்க் பண்ணி ஒரு படம் வருது, நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அது பிடிக்கலன்னு சொல்லிடுறீங்களா? 35 பைசா கொடுத்து படம் பார்த்துட்டு வந்துட்டு. ஸோ இது சொல்லும்போது இன்னைக்கு காலகட்டத்துலேயும் அப்படி தான் நம்ம ரிவ்யூன்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே கனெக்ட் ஆகுது. இந்த கதை வந்துட்டு எனக்கு பெருசாக அவ்வளோவா எனக்கு எடுத்துக்கிட்டாலும் எடுக்காமல் போனாலுமே எனக்கு வந்து சில இது கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த கதையை இன்றைக்கி சொல்லணும்னு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு அந்த ஒரு நாள் வந்துட்டு அவங்க யோசிச்சிட்டே வராங்க, சரி நம்ம ஏன் வந்துட்டு கொஞ்ச நாள் தமிழ் சேனலும் வந்துடுது, கொஞ்ச நாள் ஹிந்தி சேனல் வந்தாலுமே தமிழ் சேனல் வந்துடுது. அதனால் அந்த சக்கரையா வந்துட்டு இவங்க வீட்டில் இருக்கவே ஆரம்பிச்சிட்டான், வீட்டுக்கு போகிறதே இல்லை, அடிக்கடி இந்த தமிழ் இங்கே. அப்போ தான் யோசிக்கிறான், நம்ம ஏன் சினிமாவில் பார்க்குறத டிவியில் வந்து படம் பார்க்கக்கூடாது, அந்த படம் இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு யோசனை வரும்போது நம்மளே ஒரு டிவி வாங்கலான்னு ஒரு மைண்டில் தோண ஆரம்பிச்சிட்டு நம்ம வீட்டில் வாங்கி வச்சிடலான்னு. அப்போ கொஞ்ச நாளாக ஆளே சரியில்லை. அப்போ வந்து இந்த மஹமூதா சவுக்கத் அலியோட ஒய்ஃப் வந்து கவனிச்சிட்டே இருக்கிறாங்க, என்ன இவ வந்து ஆள் ஒரு மாதிரியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வேலைக்கு வரல, வீட்டுக்கு போனவனே தான் தெரியுது வீட்டில் வந்து ஒரு டிவி பாக்ஸ் இருக்குது, அது பக்கத்தில் சக்கரையாக உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ வந்து இவ வந்து ஜன்னலே பார்க்கும்போது இந்த மஹமூதா நினைக்கிறா, என்ன இவ்வளோ பெரிய டிவி வாங்கி வச்சுக்கிறா, எப்படி இவட்ட இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போ பார்க்கும்போது அந்த சக்கரையா வந்துட்டு அந்த டிவி பக்கத்துலேயே உட்காந்து இப்படி ஏதோ யோசனையிலே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மஹமூதா நினைக்கிறா, ஒரு வேளை ஆண்டனா எங்கே வைக்கலான்னு சொல்லி யோசிக்கிறாளோ. அப்படி ஃபஸ்ட்டு அவன் புருஷன் கொண்டு வரும்போது அதை அவள் யோசிச்சா. இப்போ இவட்ட தன்னை யோசிக்கும் போது அவன் புருஷன் சொல்கிறான் இவளை பார்த்துட்டு, பாருமா என்ன காரியம் பண்ணிட்டு வந்து போயிடறா பாரு, 4000 ரூபாய்க்கு டிவி வாங்கிட்டு வந்துக்கிறா, அதுவும் வந்துட்டு கழுத்தில் போட்ட தங்க தாலியை விற்று வாங்கிட்டு வந்துக்கிறா அப்படி சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துட்டு சக்கரையாக்கு. ஏன் நீங்கள் துரை வந்துட்டு தங்கத்தில் தான் தொங்குவாரா, கருகாமனில் தொங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோடனே அவர் சொல்லிவிட்டு அப்புறம் டக்குன்னு அவர் அமைதியாக அப்போ இவளுக்கு வந்து ஒரு நினப்பு வருது, இருந்தாலும் நம்ம ஒரு டிவி வாங்கிட்டோம், நம்ம வீட்டுக்குன்னு ஒரு டிவி வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு நினப்பு வரும்போது அவர் அந்த சைடில் அப்படியே சவுண்டை குறைச்சிடுறாரு. ஏன்னா இவங்க சாதிச்சிட்டாங்க, இவங்கள ஆசை வந்துட்டு சினிமா மேலே அப்படி இருந்தாலுமே தனக்கும் ஒரு டிவி வாங்கணும், அது ஒரு ஆசை. இந்த கதையில் வந்து எனக்கு என்னெல்லாம் எடுத்தேன்னா, ஊரில் வந்து எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு கலர் டிவி வந்துச்சு சரிங்களா. எங்கள் பெரியம்மா வீட்டில் ஒரு தெருவுக்காரங்களாம் வந்து பார்க்க அங்கே தான் வருவாங்க, அது ஃபஸ்ட்டு. 2வது இதில் வந்துட்டு இந்த சினிமா விமர்சனம் அந்த இதில் அவங்க அதை பற்றி. 3வது விமர்சனம் வந்து எங்கள் மாமியார் இப்போ ரீசெண்டாக டிவி வாங்கியே ஆகும்னு சொல்லிட்டு அது ஒரு 6 மாதம் போராட்டம். எனக்கு வந்துட்டு அது டிவியில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கேட்பாங்க டிவிலாம் எதுக்கு போட்டு வாங்கினான்னு சொல்லுவேன். அது இப்போ எல்லாமே ஃபோன்லாம் வந்தனால இல்லை வாங்கணும், நான் சீட்டு போட்டாச்சு நான் வாங்கிடுவேன், சீட்டு போட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. டிவியும் வாங்கி மாட்டிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு திருப்தி கிடச்சிட்டு. ஸோ இந்த கதை படிக்கும் போதே என் குடும்பத்தில் நடந்த விஷயம் அப்படியே எனக்கு இருந்துச்சு, அதை தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன். ஸோ ரொம்ப நன்றி.